காலேஜ் டைம்ஸில் என்னென்ன கம்பெனிஸ் ஆஃபர்ஸ்லாம் எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ண ஒரு கம்பெனின்னு பார்த்தோன்னா ஏரோசாஃப்ட். ஸோ மொத்தம் 4 ரவுண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிடி. ஸோ நார்மலாக எனக்கு சார்ட் அவுட் பண்ணது. ஸோ நோ ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நான் அட்டன் பண்ண கம்பெனியில் எனக்கு ஆப்டிடியூடே கிடையாது. ஸோ நான் ஆப்டிடியூடில் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், ஆனால் எனக்கு ஆப்டிடியூடே கிடையாது. நான் அட்டன் பண்ண கம்பெனி இது ஆப்டிடியூட் நான் சால்வ் பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஜிடி, நெக்ஸ்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ இந்த ரெண்டு ரவுண்ட் மட்டும் நான் வந்து ஆஃப்லைன் அட்டன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மீதி 3 ரவுண்டுமே நான் வந்து ஆன்லைன் தான் அட்டன் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு 1.5 மந்த் கிட்ட போச்சு. ஸோ ஒரு 1.5 மந்த் கிட்ட இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டுமே போய் முடிஞ்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆஃபர் லெட்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்தோன்னா ஒரு 6 LPAக்கு நான் வந்து பிளேஸ் ஆயிருக்கின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு கம்பெனி அட்டன் பண்ணேன். ஸோ எங்கள் காலேஜ் வந்து டர்வ் ஒன்று அட்டன் பண்ணேன். ஸோ டர்வ்லையுமே காட் பிளேஸ். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கார் டெக்னாலஜிஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து 6.5 LPAக்கு. ஸோ அதுலேயும் பிளேஸ் ஆகிருக்கேன். லாஸ்ட்டாக எந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? ஸோ கார்டெக் தான் நான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா ஸோ ஏரோசாஃப்ட்டில் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரோல் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோல் கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணும்போது நான் கோரில் பிளேஸ் ஆகிட்டது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் ஸோ அது ஒன்று ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏரோசாஃப்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து ஸோ நாம் ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து சில queries வச்சுருந்தேன். ஸோ அவங்ககிட்ட 6 LP அது ஆக்சுவலாக queries இருந்துச்சு. ஸோ அதை நான் கேட்கும்போது எனக்கு ரிப்ளைஸ் எதுவும் இல்லை. நான் எப்போ எனக்கு ஆன்போர்டிங் பண்ணுன்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. ஸோ இது வரைக்குமே எனக்கு கிடைக்கல அந்த கம்பெனியில் ஏரோசாஃப்ட்டில் இருந்து. ஸோ டில் நவ் இந்த டேட் வரைக்கும் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. எப்போ நவம்பரில் பிளேஸ் ஆனது. ஸோ இது வரைக்குமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் ஏரோசாஃப்ட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டர்வ் வரும்போது பார்த்தோன்னா டர்வ் வந்து அது வந்து ஒரு நல்ல ரோல் தான், நல்ல ஒரு ட்ரெயினர் ரோல். ஸோ நம்ம வந்து டெவலப்பர்ஸை ட்ரெயின் பண்ண ரோல் தான் ஸ்ட்ரக்சர் ரோல் அதில் வந்து கொடுத்தது. எனக்கு வந்து ஃபீல்டு ஆக்சுவலாக பார்த்தோன்னா நான் டெவலப்பிங் ஃபீல்டில் இருக்கணும், நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஃபீல்டில் இருக்கணும் நான் அதிகமாக ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் நான் டர்வை வந்து நான் வந்து நெகோஷியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கார் வந்தபோது எனக்கு காரில் பேக்கேஜ் 6.5 LPA, அது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் வந்து பார்த்தோன்னா காரோட என்விரான்மெண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட ஒர்க்கிங் பேஸ் இதாக இருக்கட்டும், அவங்களோட ப்ராஜெக்ட் பேஸ் SAP யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ SAP. ஸோ SAP யூஸ் பண்ணும்போது நான் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி பண்ணுறது எனக்கு இன்னுமே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு காரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் புதுசாக கற்றுக்க போகிறேன். ஸோ எனக்கு கார்லையுமே அனலிஸ்ட் ரோல் தான் கொடுத்துருக்காங்க, SAP அனலிஸ்ட் தான். ஸோ எனக்கு அந்த ரோலுமே பிடிச்சிருந்ததுனால நான் கார் செலக்ட் பண்ணி இப்போ நான் காரில் இன்டர்னாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். 1.5 மந்த் நான் இப்போ இன்டர்னாக காரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கம்பெனிஸ் நீங்கள் அட்டன் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்டாக என்ன வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் ஜிடியில் நான் எப்பவுமே நான் மேக்ஸிமம் பேசிடுவேன். ஸோ ஜிடியில் அவங்க கம்பெனி அவங்க ரூல்ஸ் படி பார்த்தோன்னா ஜிடியில் அட்லீஸ்ட் அவங்க 4 பாயிண்ட்ஸ் பேசினாலே மேக்ஸிமம் செலக்டட். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்கிளாகவும் பேசணும், ஒரு நல்ல வேர்த்துள்ள பாயிண்ட் தான் சொல்லணும். ஸோ ஜிடி எனக்கு ஆல்ரெடி 2 கம்பெனி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஏரோசாஃப்ட் அட்டன் பண்ணியிருக்கேன், ஸோ டர்வ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஜிடி கிளியர் பண்ணிட்டேன், ஈஸியாகவே கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்களோட என்ட்ரி லெவல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களோட டூலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ SAP டூல் யூஸ் பண்ணுறாங்க இல்லையாங்க. ஸோ அவங்க ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக்டே சொல்லிட்டாங்க, எங்கள் கம்பெனிக்கு பேஸ் பண்ணி வந்தால் நாங்கள் இங்கே வந்து SAP பற்றி நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அதை பற்றி படிக்கும்போது நான் நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ SAP பற்றி எங்கென்ன இருக்குது, காரோட கிளைண்ட்ஸ் யார், ஸோ SAP என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, பேக் எண்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நான் லேர்ன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு SAP பற்றி. எனக்கு எப்போ ஒரு நாள் நைட்டில், ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இதாக சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் எனக்கு இன்டர்வியூ. ஸோ ஒரு நாள் நைட்டில் நான் SAP பற்றி ஃபுல்லாக ஒரு அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அதை நான் முடிச்சிட்டேன், மேக்ஸிமம் நான் சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். வந்து செகண்ட் இன்டர்வியூ டெக்னிக்கல் இன்டர்வியூவில் போனேன். ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூவில் போகும்போது ஃபஸ்ட்டு எனக்கு கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா லாஜிக் பில்டிங் கொஸ்டின், ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோ சொல்லாங்க. ஸோ செல்ஃப் இன்ட்ரோ முடிச்சு, செல்ஃப் இன்ட்ரோ ஒரு சரி ஸ்ட்ரக்சர் நான் வச்சிருப்பேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் சொல்லி நான் முடிச்சிட்டேன். அதை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண உடனே அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்தராக. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணும்போது என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் கொஸ்டின், ஒரு பேசிக் லாஜிக் பில்டிங் கொஸ்டின் கொடுத்து, ஸோ சிம்பிளான லாஜிக் தான். ஒரு லிஸ்ட் இருக்குது, லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஷார்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நான் சூஸ் பண்ணி சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக பைத்தானில் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங். ஸோ நான் பைத்தானில் பேஸ் பண்ணி நான் பைத்தான் சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட ரெஸ்யூமில் SQLன்னு போட்டிருந்தேன். ஸோ ஸ்ட்ரக்சர் குவரி லாங்குவேஜ் நான் வந்து அதில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். நான் அதில் அது எனக்கு தெரியும், நான் அதை ரிவைஸ் பண்ணல. பேக் எண்ட் SQL நான் தெரியும், நான் ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டேன். SQL நான் படித்து ஒரு 1.5 years கிட்ட ஆயிடுச்சு. நான் ரிவைஸ் பண்ணல. நான் லாஸ்ட் 1 years நான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணல. ஸோ எனக்கு SQL கொஞ்சம் டச் இல்லை. நான் ரிவைஸ் பண்ணாமல் போனதால அவங்க SQL வந்து எனக்கு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ போகும்போது என்னாச்சு அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் வந்து SQL நான் இப்போதைக்கு ஃபார்ம் அவுட்டில் இருக்கேன். ஸோ எனக்கு SQL இருக்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு நீ லாஜிக் மட்டும் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு நீ வந்து வரி எழுத தேவையில்ல, லாஜிக் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க ஆமாம். ஸோ அதை நான் ஈஸியாக சொல்லிட்டேன். ஸோ லாஜிக் சொல்கிறது ஈஸி. ஸோ ஸ்ட்ரக்சர் ஒரு query எழுதுறதுன்னா சின்டாக்ஸ் எழுதுறது அப்போ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட டேபிள்ஸ் கொடுத்து ஸோ இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நான் லாஜிக் மட்டும் சொல்லிட்டேன். ஸோ அதை வச்சு அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 3 கம்பெனிலுமே நான் இம்ப்ரெஸ் பண்ணது வந்து பார்த்தா நான் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இம்ப்ரெஸ் வந்து நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸை பொறுத்து தான். ஸோ ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் பிளேஸ் ஆகிடலாம்.
எஸ். ஸோ ஃபைனல் அண்ட் ஹெச்ஆர்எம்ல அதே தான். என்னோட ரெஸ்யூம் பார்த்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் கேட்டாங்க. நான் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தேன், என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை மட்டும் தான் கேட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னை செலக்ட் பண்ணிட்டு நீ மூவ் பண்ணலான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டடீஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் யூடியூப். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா நான் யூடியூப் தான் சூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் சூஸ் பண்ணது வந்து பார்த்தோன்னா என்னோட ஃபீல்ட் டேட்டா சயின்ஸ்ன்றதால நான் என்ன சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேகிள் சூஸ் பண்ணேன். ஸோ கேகிளில் எனக்கான மெம்பர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ நான் மெம்பர்ஷிப்ஸ் யூஸ் பண்ணி நான் டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணி அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். செகண்ட் கேகிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ணது வந்து கூகுள் கொலாப் இருக்கு இல்லையா. ஸோ கூகுள் கொலாபில் நான் டூவில் ஒர்க் பண்ண கற்றுக்க ஆரம்பித்தேன். வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் நான் வந்து என்னோட டவுட்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் நான் கிளாரிஃபை பண்ணிக்குவேன். நான் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ பேக்கேஜ், அதாவது வெர்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து என்னோட ப்ரோக்ராமிக்கல் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே எனக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் மேக்ஸிமம் எனக்கு கிடைச்சிரும். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. நெக்ஸ்ட் கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் நமக்கு எல்லாமே நம்ம ஆக்சுவலாக நம்ம எல்லாம் லேர்ன் பண்ணுறது ஸ்கில் ட்ராக். ஸோ இது வந்து எங்கள் காலேஜ்லேயே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க வந்து லாகின் ஐடி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சொல்ல போனால் நான் என்னோட லேர்னிங்காக இருக்கட்டும், என்னோட லாஜிக் பில்டிங்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு ஸ்கில் ட்ராக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்பயுமே ஸ்கில் ட்ராக்ல பார்த்தா நான் டாப் 5ல இருப்பேன். என்னோட லாஜிக் பில்டிங் ஸ்கில்ஸ் அப்புறம் நான் சால்வ் பண்ண ப்ரோக்ராமிங் கவுண்டை பேஸ் பண்ணி பார்த்தா நான் ஸ்கில் ட்ராக்ல டாப் 5ல இருப்பேன் என்னோட பேட்ச்ல. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்கில் ட்ராக் மட்டும். சர்டைன் கம்பெனிஸ்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து ஆப்டிடியூடாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணீங்க நீங்கள் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக? ஸோ ஆப்டிடியூட் சைட் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா நாங்கள் மேக்ஸிமம் வந்து எங்கள் காலேஜ் சைட் டீச் பண்ணது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கில் ட்ராக் ஒரு போர்ட்டல் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓகே. ஸோ அந்த ஸ்கில் ட்ராக் போர்ட்டல்லையே கம்பெனிஸ் தேவையான பேசிக் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். போத் லேர்னிங் அண்ட் தென் டெஸ்டிங். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே அங்கே இருக்கும். டேர்வில் எனக்கு ஆப்டிடியூட் இருந்துச்சு, நான் அதை அப்படி தான் கிளியர் பண்ணேன். ஸோ நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணேன், அவங்க சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராமட்டிக்கல் பார்க்கும்போது ஒரு நார்மல் இங்கிலீஷ் தெரிஞ்சதாலே போதும், நம்ம அதை வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஸோ டெக்னிக்கல் நம்ம இங்கிலீஷ் வைஸ் போகும்போது ஸோ அது எல்லாமே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த டூல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ரெஸ்யூம் வந்து பில்ட் பண்ணீங்க? நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ண ரெஸ்யூம் வந்து பார்த்தோன்னா டூல் வந்து பார்த்தோன்னா கேன்வா தான். ஸோ கேன்வாவில் இருக்கிற கேன்வா தான் நான் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணேன். ஸோ இனிஷியலாக நான் வந்து கேன்வாவில் ஒரு டெம்ப்ளேட் ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண ரெஸ்யூம் வந்து கேன்வாவில் ஒரு டெம்ப்ளேட் அப்படியே எடுத்து அந்த டெம்ப்ளேட்டில் என் இன்ஃபர்மேஷன் மட்டும் மாற்றி அப்படியே வச்சுக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண ரெஸ்யூம் அது. ஆனால் அதுவே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம கொஞ்சம் யூனிக் ஆகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஆன்லைன்ஸில் டாப் எம்என்சிஸ் பிளேஸ் ஆன ரெஸ்யூம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிசைன்ஸ், அந்த மாடல்ஸையும் அந்த அட்ராக்டிவ் பேட்டர்ன்ஸ் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டேன், கேதர் பண்ணிட்டேன். ஒரு மாடல் ரெஸ்யூம்ஸ் வந்து ஒரு 10 to 20 ரெஸ்யூம்ஸ் எடுத்துக்குவேன். ஸோ எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற எல்லா பேட்டர்ன்ஸ் நான் என்னோட ரெஸ்யூமில் மொத்தமாக அப்ளை பண்ணேன். ஸோ அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் எப்படி போட்டிருக்காங்க, என்னென்ன லோகோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பேட்டர்ன்ஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க, என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபாண்ட் சைஸ் என்ன, அவங்களோட சம்மரி எப்படி எழுதியிருக்காங்க, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி என்னோட ஓன் ஸ்ட்ரக்சர் ரெஸ்யூம் நான் கிரியேட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம்ஸில் மேக்ஸிமம் உங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே போடுங்க. உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், உங்களோட மெயில், உங்களோட கிட்டப் அக்கௌண்ட், உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரெஸ்யூமில் போட்டால் ஹெச்ஆருக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஸோ ரெஃபர் பண்ணுறதுக்கு. இன்டர்ன்ஷிப் டேரெக்டாக நீங்கள் இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணீங்களா, டேரெக்டாக வந்து லைக் ஒரு கம்பெனி எம்என்சி ரிலேட்டடாக கம்பெனி அது மாதிரி வந்து போயிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்லணும்னா நான் இன்டர்ன்ஷிப் சொல்லுறது மறந்துட்டு ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து ஆக்சுவலாக செகண்ட் இயர்லேருந்து நாங்கள் எங்களை வந்து இன்டர்ன்ஷிப் போக சொல்லிடுவாங்க ஒவ்வொரு எண்ட் ஆஃப் ஈவன் செம்லையும், அதாவது 4th செம் 6th செம். ஸோ இந்த 2 செம் எண்ட்லேயும் நாங்கள் இன்டர்ன்ஷிப் போய் ஆகணும் எங்கள் காலேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நான் சூஸ் பண்ண பார்த்து என்னன்னா, நம்ம டேரெக்டாக கம்பெனி போயிட்டு இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக. ஒரு கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது எனக்கு நியர்பையில் இருக்குது, நான் அப்போ வந்து வெளியும் போக முடியாது. ஸோ எனக்கு நியர்பை பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரியில் நான் ஐடி கம்பெனி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கே வந்து சிஸ்கார்ப் ஐடி கம்பெனி ஒரு கம்பெனியில் நான் இன்டர்ன்ஷிப் போக ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் இன்டர்ன்ஷிப் பண்ண கம்பெனி அதுதான். ஸோ அப்போ வந்து ஒரு 30 days இன்டர்ன்ஷிப் பீரியட் எனக்கு கேட்பாங்க. ஸோ அது ஃபுல்லாகவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு கம்பெனி ஒர்க் அமெண்ட் எப்படி இருக்கும், எப்படி ஜாப் அசைன் பண்ணுறாங்க, எப்படி கம்ப்ளீஷன் பண்ணுறாங்க, இது எல்லாமே ஒரு கிளைண்ட் கால் எப்படி இருக்கும், இது எல்லாமே நான் இன்டர்ன்ஷிப்பில் அங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் டேரெக்டாக எம்என்சியில் போனாலும் நம்மளுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நம்ம அங்கே சரியாக சர்வை பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நமக்கு சரியாக தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து இன்டர்ன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணேன். செகண்ட் இன்டர்ன்ஷிப் 6th கொஞ்சம் அட்வான்ஸ். நான் வந்து க்ளவுட் இன்ஜினியர், நான் வந்து க்ளவுடை பற்றி படிக்கணும், AWS பற்றி படிக்கணுன்றதுக்காக க்ளவுட் பீஸ் டெக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அதுவுமே ஆக்சுவலாக ஐடி கம்பெனி தான், பாண்டிச்சேரி தான். ஸோ அங்கே வந்து ஒரு 20 days இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன். ஸோ அங்கே போகும்போது எனக்கு இன்னுமே ஒரு நல்ல கிளாரிட்டி, க்ளவுடில் எப்படி டெப்ளாய் பண்ணுறாங்க, நம்ம எப்படி ஹோஸ்ட் பண்ணணும், இது எல்லாமே எனக்கு அங்கே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபைனல் செம் வரும்போது நான் வந்து பிளேஸ்மெண்ட் ஆனதால் எனக்கு இன்டர்ன்ஷிப் எதுவும் இல்லை. நான் எனக்கு வந்து ரெண்டு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து டேரெக்டாக கம்பெனி சூஸ் பண்ணிட்டேன். நான் கம்பெனியே போகிறேன்ற மாதிரி நான் கம்பெனி சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ கார்டெக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்களோ,
அந்த ப்ராஜெக்ட் நீங்க எந்த வேல நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? ஹேண்ட் கெஸ்டர் பேஸ்ட் ப்ரெசன்டேஷன் சிஸ்டம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட். ஸோ ஓகே. ஃபஸ்ட்டு நான் ப்ரைஸ் வாங்கின ப்ராஜெக்ட்டும் இதுதான். ஸோ இது ஆக்சுவலாக ஃபுல்லாக ஒரு பைத்தான் கோடு தான். ஒரே ஒரு பைத்தான் கோடு, ஒரே ஒரு ஃபைல். இது மட்டும் தான் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து நான் ஓகே. பேக்கேஜ் லேர்ன் பண்ணும்போது எனக்கு இது நம்ம தெரிஞ்சு வர ஆரம்பிச்சு. நான் பேக்கேஜ் சூஸ் பண்ணி நான் பேக்கேஜ் லேர்ன் பண்ண எஸ். ஆரம்பிச்சேன் பைத்தானில். ஸோ அப்போ இது எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நான் வந்து ஓன் கோட் பண்ணேன். ஸோ ஓன் கோடில் ஒரு 60% கோட் நான் பண்ணியிருந்தேன். ஸோ மீதி 40% கோட் நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்தேன். ஸோ ரெஃபரன்ஸ்னால் இதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கோட் ரெஃபரன்ஸில் இருந்து நான் இதை வந்து என் கோடுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி நான் அதை மாற்றினது. ஸோ இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிபிடி. ஸோ பிபிடியில் நான் என்னென்ன ஃபஸ்ட்டு நான் பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன்றது நான் ஃபஸ்ட்டு ஓவராலாக சொல்லிடுவேன். இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெர்ஷன் ஆஃப் பைத்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னென்ன பேக்கேஜில் என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன்றது. இப்போ வந்து பார்த்தோன்னா டென்சார்ஃப்ளோ தெரியும் இல்லையா? ஸோ டென்சார்ஃப்ளோலே ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஹேண்ட் கெஸ்ட் இருக்குது, ஹேண்டை ரெக்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஃபேஸ் ரெக்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் ஃபஸ்ட்டு அங்கே சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் கேமரா ஆக்சஸிங்க்கு நான் ஓஎஸ் படிக்கணும். ஸோ ஓஎஸ்ல வரும்போது எனக்கு கேமரா ஆக்சஸ் தேவை. ஏன்னா என்னோட கேமரா ஆக்சஸ் தேவையில்லை, இல்லை கேமரா ஆக்சஸ் தேவை. நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ஓஎஸ்ல இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும், மெகாசாஃப்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஓஎஸ் நான் படிச்சிருக்கணும். ஸோ இந்த 3 ஃப்ரேம் ஒர்க் படிச்சிருந்தாலே போதும் இந்த ப்ராஜெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீச்சர்ஸ், இதனால் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது நான் ஃபஸ்ட்டாக சொல்லிடணும். நான் ப்ராஜெக்ட்டில் வந்து எப்படின்னா, நம்ம மவுஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்லைடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஹேண்ட் கெஸஸ் மூலியமாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காட்டினா மூவ் பண்ணுறது, பாயிண்ட் பண்ணுறது, நம்ம ரைட் பண்ணுறது, ஸோ பாயிண்டர் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே இன்னும் ஒரு அட்ராக்டிவான ஒரு ப்ராஜெக்டாக இருந்துச்சு. ப்ராஜெக்ட்ஸ் கேட்பாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட்ஸில் எப்போ கேட்டாலும் சரி அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ரெடியாக இருக்கணும். எப்போ வேணால் அவங்க ப்ராஜெக்ட்ஸில் இந்த கோடில் இந்த லைன் என்ன பண்ணுது அவங்க கேட்டாங்கன்னா நீ அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே அவங்களுக்கு போதும், உனக்கு ஸ்டஃப் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க மேக்ஸிமம் நீ உன்னை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ். ஸோ எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து ரெஸ்யூம் அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி? நான் இப்போ சூஸ் பண்ணது பார்த்தோன்னா, நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து லிங்க்டின் நம்ம எல்லாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். லிங்க்டின் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லிங்க்டின் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லிங்க்டின்ல பெருசாக ஜாப் ஆஃபர்ஸ் வரல. ஏன்னா அது நான் ப்ரொஃபைல் வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் வச்சிருந்தேன். ஆனால் நான் எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான ஜாப் ஆஃபர்ஸ் தான் வந்துச்சு. எப்படின்னா வந்து 2 LPA, 1 LPA, 1.5 LPA, ஸோ அந்த மாதிரி ஜாப் ஆஃபர் தான் வந்துச்சு. எனக்கு லிங்க்டின்ல அந்த அளவுக்கு பெருசு அப்ரோச் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து நாக்ரிக்கு மூவ் ஆனேன். ஸோ நாக்ரியில் எனக்கு இன்னுமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. நாக்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஹெச்ஆர்ஸ் எல்லாருமே வந்து எந்த ஒரு எம்ப்ளாயி இல்லை எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கடைசியாக நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருக்கோமோ ஸோ அவங்கள தான் மேக்ஸிமம் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ நாக்ரியில் நான் சொல்ல டிப்ஸ் என்ன அப்படின்னா, நாக்ரியில் நீங்கள் டெய்லியுமே அப்லோட் பண்ணுங்கள். டெய்லியுமே ஏதாவது ஒரு ஒன்று போய் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். நான் ஏதோ புதுசாக நீங்கள் பண்ணியிருக்கேன்றதை நம்ம நாக்ரியில் நம்மளோட ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதுதான் ஹெச்ஆருக்கான ஒரு மெயின் ஒரு அட்ராக்ஷன். அப்படி தான் இவங்க லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றது ஹெச்ஆருக்கு ஃபஸ்ட்டாக தான் புரியும். அப்போ அந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன டொமைன் தெரியுதோ, உங்களுக்கு என்ன ஜாப் தெரியுதோ அந்த ரோலை மட்டும் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்க. எல்லாத்தையும் அப்ளை பண்ணக்கூடாது. அது ஒரு பிளாக் மார்க்காகவும் வர வாய்ப்பு இருக்கும் நாக்ரியில் பொறுத்தவரை. ஸோ இதுலேயே வந்து சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து இதுலேயே வந்து நிறைய பேர் ஸ்கேம்லாம் வந்து பண்ணுறாங்க. இன்டர்வியூ சைட்லேயே வந்து ஆமாம், லிங்க்டின்ல நம்ம வரது வந்து நாகுரி, நான் லிங்க்டின், பார்த்தா நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கு. ஃபேக் கால்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ கால்ஸ்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனா வந்திருக்கா? அதை எப்படி நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணீங்க? நான் நாக்ரியில் அப்ளை பண்ணும்போது எனக்கு டெய்லியுமே கால்ஸ் வரும். டெய்லியுமே மார்னிங் ஒரு 10:30 போல் எனக்கு கால்ஸ் வரும். நான் டெய்லியுமே அப்ளை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்போ எனக்கு அது ஆக்சுவலாக ஸ்பேம் கால்ஸானது எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ என்னை பற்றி நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, ஸோ என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுடுவேன். இதுக்கப்புறம் பேக்கேஜ் கேட்பாங்க. நான் வந்து ஒரு 4 to 5 LPA பேக்கேஜ் சொல்லுவேன். ஸோ நார்மலாக 4 to 5, 3 to 4 அந்த மாதிரி பேக்கேஜ் சொல்லியிருப்பேன். ஸோ அது சொல்லி முடிச்ச உடனே அவங்க ஓகே வி வில் ரெஃபர் யூன்னு சொல்லிட்டு கட் பண்ணவங்க தான். அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் நாக்ரியில் ஆன் கேம்பஸ் வந்துச்சு இந்த காலேஜ் அப்படின்னா மேக்ஸிமம் அதில் போக ட்ரை பண்ணுங்கள். இருக்கிறதுல ஈஸியான வே டு சூஸ் அ ஜாப்னா அது ஆன் கேம்பஸ் தான், காலேஜ் ஆன் கேம்பஸ். ஸோ அதில் போகிறது பெஸ்ட். நம்ம அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகிக்கலாம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறது ஆன் கேம்பஸ் சூஸ் பண்ணுங்கள். அப்கமிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போலாம் வந்து காலேஜ் படிச்சுட்டு வராங்களா, ஸோ ஐடிக்காக வந்து அவங்களாம் வந்து ட்ரை பண்ணுறாங்களா, ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்மால் மெசேஜ். ஸோ நான் என்ன எப்படி ஒரு மைண்ட் செட்டில் காலேஜ் வந்தேன் அப்படின்னா, நம்ம காலேஜ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே டீச் பண்ணிவிடுவாங்க, நம்ம எல்லாத்துக்குமே லேர்ன் பண்ணிக்கலான்ற மாதிரி மைண்ட் செட்டில் நான் வந்திருந்தேன். நான் வந்த மைண்ட் செட் எப்படின்னா, நம்ம காலேஜில் எடுத்து நம்ம டீச் பண்ணிவிடுவாங்க, நம்ம எடுத்து லேர்ன் பண்ணிட்டு நம்ம புதுசாக நம்ம வந்து டெவலப் பண்ணிடலான்ற மைண்ட் செட்டில் நான் வந்திருந்தேன். ஆனால் நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. எப்படின்னா அவங்க வந்து ஒரு பேசிக்ஸை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதுவும் ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக மட்டும் தான் சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கலாக சொல்ல மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக சொல்கிறது கஷ்டம், ஆனால் அத்தனை பேருக்கு சொல்லவும் முடியாது, அது ரொம்ப கஷ்டமும் கூட. ஸோ நாம தான் என்ன பண்ணணும், அந்த பேசிக் டீடைல்ஸ் வச்சு நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஐடி ஃபீல்டில் நம்ம சர்வை பண்ண முடியும். ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்.
ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டா மட்டும்தான் நான் ஐடி ஃபீல்டு சர்வே Yeah. பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நம்ம டெய்லி அகாடமிக்ஸ் ம். படிக்கிறோமோ இல்லையோ, அகாடமிக்ஸ் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அகாடமிக்ஸ் நான் 1 வீக் மட்டும் தான் படிப்பேன் கடைசி எக்ஸாம் வைப்பேன். நான் அப்போ பாஸ் பண்ணி முடிச்சிடுவேன். 10 போய் நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த கம்ப்ளீட் டைம்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ப்ராக்டிகல் இம்ப்ளிகேஷன் பண்ண நான் அதில் மட்டும் தான் நான் வந்து என்னோட டைமை ஸ்பெண்ட் Yes. பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணதால நம்ம இன்னுமே நம்ம அதிகமாக லேர்ன் பண்ண முடியும். நம்ம நியூ ஸ்கில் செட்டை நம்ம அதிகமாக லேர்ன் பண்ணலாம். ஸோ Yes. அது நான் சொல்லுவோம் ஆக்சுவலாக. இந்த மாதிரி நம்ம காலேஜில் நம்ம உள்ளே வர ஒரு மைண்ட் செட் எப்படின்னா, நம்ம ஃபுல்லாகவே நாங்கள் படிச்சோன்ற ஒரு மைண்ட் செட்டில் வரக்கூடாது. நாம் படிக்கணும், நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளோட ஓன் லேர்னிங் மட்டும் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக கடைசி வரைக்கும் கை கொடுக்கும் உங்களோட நம்ம own ஐடி yes. ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும். ஆமாம், Yes. ஓன் இன்ட்ரெஸ்ட் மஸ்ட், ரொம்ப ரொம்ப மஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். Yes. நான் அகாடமிக் Definitely. வரன்றது ரொம்ப அது பாசிபிளே இல்லை. எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து ஒர்க் பண்ணுவேன்ற ஒரு தாட் இருந்தால் மட்டும் ஐடி ஃபீல்டுக்குள்ளே வாங்க. டெஃபினட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து போகணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம அந்த ஆமாம், ஃபீல்டுக்குள்ளே போக முடியும். அதில் ஒர்க்கும் பண்ண முடியும். எஸ், சூப்பர். தேங்க்யூ 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 இந்த கேஸ்.